அதிர்ச்சி சொல்லு, எப்படி இருக்கு? ஆக்சுவலி என்னென்னா செஃப் சாட்டர்டே எபிசோட் வந்து இந்த காம்போ ஆக்கும்போது நான் வந்து இன்னைக்கு உண்மையிலே வேண்டிட்டு தான் வந்தேன். சாமிக்கிட்டே அவன் சத்தியமாக பிரீத்தாவும் வாய்ஸ் மட்டும் எனக்கு காம்போ ஆயிடவே கூடாது, எக்காரத்து கொண்டு காம்போ ஆயிருக்கும். ஏன்னா என்னால் இப்போ நான் வாய்ஸை நான் எதாவது ஆனாலோ என்னால் அடுத்த அந்த 10-20 நாள் என்ன சத்தியமாக நான் தாண்டவே முடியாது. எனக்கு அது ஒரு மாதிரி எப்படி சொல்லி ஜெயிலில் போட்டு அடித்த மாதிரி அந்த ஃபீல் எனக்கு டம்ப் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு தடவை ஆகிட்டோம். ஆனதுக்கப்புறம் என்னடா இப்படி ஆகிடுச்சு சொல்லிட்டு நான் உண்மையிலே நடுவில் இப்போ 2-3 தடவை ரெஸ்ட் ரூம் போனேன். ரெஸ்ட் ரூம் போவே இல்லை, நான் ரூமஸாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் கோல்டன் டேபிள் முடிச்சதுக்கப்புறமே எனக்கு பயம். ஏன்னா நான் போனது என்பி எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி தான் பிரீத்தாவும் வாய்ஸ் இந்த வாட்டி நான் எல்லாரையும் பார்க்குறேன். என்ன ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா சமைக்கும் போது தங்கச்சி மட்டும் இப்போ நம்ம பண்ண பரவாயில்ல, திடீர்னு பெஸ்ட் நான் வராரு, உனக்கு எதாவது தேவையா ஃபைனல் இன்னொரு அவர் ஃபைனலிஸ்ட்டு யாராக இருந்தாலும் என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ இந்த இன்னொரு பொண்ணு வந்துருச்சுன்னா நமக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்னு வந்து கேட்டுட்டா இருக்குது. திடீர்னு எல்லாம் வந்து அதை எடுத்துட்டு இது எடுத்து கேட்குது. திடீர்னு வாய்ஸ் இவங்க 2 பேரும் தான் போட்டியே, ஆனால் இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, அகரகர் இவங்க கொடுத்துக்கிறாங்க, இதை மாற்றிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்களுக்குள்ள போட்டி எல்லாமே மாற்றிக்கிறாங்க, எல்லா பொருளும் எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ ஃபீல் இப்படி ஒரு டீம் இப்படி ஒரு ஆட்டம் ஏன்னா எங்களால் போச்சுன்னா தாங்கவே முடியாது. காலையிலேருந்து எனக்கு அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஐயோ பிரீத்தா எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ வாய்ஸும் இந்த அந்த ஸ்டாண்டிங் வாய்ஸ் வாங்கினதுலேருந்து பிரீத்தா வாங்கினதுக்கப்புறம் எனக்கு தெரியல, நான் வேறு ஜாலி முள்ள தான் இருந்தேன், டோட்டலாக ஆஃப் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செஃப். சீசன் முடிதெல்லாம் தாண்டி ஒரு மனசுக்கு நிறையவா இருக்குது. போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கேன் செஃப், நல்ல மனுஷங்களை. உங்களிருந்து எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஷோ கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏய் இன்னும் 2 வாரம் இருக்கு, என்ன ஃபைனல்ஸ் முடிச்சு கிளம்புற மாதிரி பேசுறீங்க? 2 வாரம் கிட்ட வந்துட்டு போடா, நாங்க 2 பேரும் உங்களை கட்டி பிடிச்சிக்கலாம். இந்த செட்டிலேயே நான் உண்மையாவே சொல்றேன், இவங்க 2 பேரையும் தான் நான் பேரண்ட்ஸா பார்த்தேன்.